ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை சாத்தியமற்றது என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவின் தேர்தல் நடைமுறையின் சிக்கல்களை நிராகரிப்பதும் கூட்டாட்சி தத்துவத்தை சிதைப்பதும் ஆகும் என்று முதலமைச்சர் தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் சுழற்சிகள், பிராந்திய பிரச்சினைகள் மற்றும் நிர்வாக முன்னுரிமைகள் ஆகியவற்றில் உள்ள பரந்த வேறுபாடுகளை கருத்தில் கொண்டால் இது நடைமுறையில் சாத்தியமற்றது என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மாநிலங்களின் ஆட்சி காலத்தை ஒரே நேரத்தில் கொண்டு வருவது யதார்த்தத்திற்கு முரணானது என்றும் மாநிலங்களின் நிர்வாகங்களுக்கு இடையூறு விளைவிப்பது என்றும் தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பாஜகவின் ஈகோவை திருப்திப்படுத்தவே இந்த ஒட்டுமொத்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். ஆனால் அவர்களால் அதனை நிறைவேற்றவே முடியாது என்று அவர் கூறியுள்ளார். ஒரு கட்சியின் பேராசைக்கு இந்தியாவின் ஜனநாயகம் ஒருபோதும் அடிபணியாது என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற பிரித்தாளும் தந்திரங்களில் சக்தியை வீணடிக்காமல் வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, மாநிலங்களுக்கு வளங்களை சரிவிகிதத்தில் பகிர்வது போன்றவற்றில் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கான ராம்நாத் கோவிந்த் கமிட்டியின் பரிந்துரைகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் முதலமைச்சரின் கண்டனம் வெளியாகியுள்ளது.